தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்து கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது எங்களுக்கு பாக்கியம். நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது, தனிமையானது, சோர்வு நிறைந்தது. ஆண்டவரே, வேதனையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை ஆமை நித்தியமானது, நிரந்தரமானது. ஓ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்வை தேவன் கட்டளையிடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவராகிய தேவன் நேரடியாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் கர்த்தர், நான் மாறாதவர். வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய விசேஷித்த குணங்களிலே சிறப்பான குணங்கள் அவருக்கு ஏராளம் உண்டு. அந்த சிறப்பான குணங்களிலே விசேஷப்படுத்தி நாம் சொல்வோம் என்றால், ஆண்டவராகிய தேவன் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். வானத்தை, பூமியை, பூமியில் காண்கிற சகலவற்றையும் தேவன் படைத்தார், உண்டாக்கினார். ஆனால் நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவர் படைத்த எல்லாமே, இந்த பூமியில் கர்த்தர் படைத்த எல்லாமே ஒரு நாள் மாறி போகிறது, நிலையற்று போகிறது. மனிதர்களை கூட ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் கூட மாறி விடுவான். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவருடைய எல்லா கிரியைகளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அதே வசனத்தில் சொல்கிறாரு, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள்
நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மாறாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்திய நித்தியமான தேவனாய் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம், இந்த பூமியில் உள்ள மனிதர்களை நிர்மூலம் பண்ணாமல், அவர் நிர்மூலம் பண்ணாமல் நம்மளை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மனிதனை நிர்மூலம் பண்ணுவதற்கும் அழிப்பதற்கும் அல்லது ஒரு மனிதன் அழிந்து போவதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் எது நிமித்தம் அழிந்து போகிறான் என்றால் தன்னுடைய பாவத்தினாலே அவன் அழிந்து போய்விடுகிறான். பாவம் மனிதனை அழித்து போடுகிறது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம், நம்மளை நிர்மூலமாகாமல் காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் எல்லா காலத்திலும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்கு மாற்றம் என்பதே கிடையாது. அவருடைய நிலையில், அவருடைய தன்மையில் அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையானாலும் அந்த வார்த்தையில் அவர் நிலைத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்றுவதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். நமக்கு இறங்குவதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தையை கவனித்தீர்கள் அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்தில் மாற்றத்தையே நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் இந்த மாறாத தெய்வத்தை நம்பி பாருங்கள். அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் மாறாதவராக இருந்து உங்களை நடத்தப் போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன், நிறைய பேர் மாறிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன், ஐயோ என் வாழ்க்கையில் இனி எனக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதம் எப்போ வரும்னு சொல்லி ஏங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுகிறார். அவர் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையை அவர் கடைசி வரைக்கும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தலைகளை கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் மாறாதவராக இருக்கிறீர், நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று நாங்கள் படித்தோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் மாறாதவராக இருந்து அவர்களை மேன்மைப்படுத்த போகிறீங்கப்பா. எந்த சூழ்நிலை உடைய பிள்ளைகளை கண்ணீரில் தவிக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஏமாண்டு போன ஒரு நிலைமையில் மனுஷனை நம்பி ஏமாண்டு தோல்வியை சந்தித்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுடைய இரக்கம் உண்டாகட்டும் ஐயா, மனதுருக்கம் உண்டாகட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளை நீங்கள் கரம் பிடிச்சு தூக்குவீராக. அவங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கம் உண்டாகட்டும். வியாதியின் கொடுமையில், கடன் பாரத்தில், தோற்று போன சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்டு உதறப்பட்டு ஆண்டவரை தள்ளப்பட்ட சூழ்நிலையில், அப்பா வியாதியோடு கூட மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், மரண பயத்திலும் பீதியிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.